மிதுன ராசி மிதுன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மிதுன ராசிக்கு இந்த செவ்வாயோடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள், ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு, இந்த ராசி இன்னைக்கு கடந்து வந்த பாதை என்ன, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, குணநலன்கள் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். மிதுனம் அப்படிங்கும்போதே காலபுருஷனுக்கு இது 3வது வீடு. வேற எந்த கிரகமும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தாதுங்க. அப்பேற்பட்ட புதனுடைய வீடு தனித்துவமான வீடு. அப்ப எல்லோருக்கும் தைரியம் கொடுக்கக்கூடிய ராசி. நீ விழுந்துட்ட, பரவாயில்ல, திருப்பி ஜெயிச்சு வந்துடலாம். எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனம் தான். அவ்வளவு சீக்கிரம் விழவே மாட்டாங்க, விழுந்தாலும் எழுந்துருவாங்க. 100 ராகுவை சமாளிக்கும் ஒரு புதன். அந்த மாதிரி ஒரு புதனோடைய இருக்கிற எல்லா கிரகத்தையுமே ராகு சமாளிப்பாரு. அந்த ராகுவையும் சமாளிக்கக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் அப்படிங்கிறது புதன் தான். அப்ப இந்த புதனுடைய ராசியில பிறந்தவங்க புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், இதெல்லாமே அதிகமாக செய்யக்கூடிய ராசி. என்னங்க ஸ்மார்ட் ஒர்க், இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு இன்னைக்கு அறிவு தான் இருக்கு, அந்த அறிவு எங்களால காசை பயன்படுத்த முடியல, எங்க போனாலும் எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தவறு நடக்குது, குழந்தை மனம் எங்களை எல்லாரும் அழுக வச்சு பாக்குறாங்க. வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ராசின்னு தைரியமா சொல்லலாம். அன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு வீழ்ந்துட்டே இருக்கிறோமே, இந்த வலி வேதனைகள் எத்தனை நாளுங்க. குரு மேல இன்னைக்கு சந்திரன் மேல இன்னைக்கு குரு. பிறந்த கால ஜாதகத்துல 1989 1990 இந்த காம்பினேஷனுக்கு எல்லாம் குரு அங்கேயே இருப்பாரு. இப்ப ஜென்ம குருன்னு சொல்றதா, இல்ல குரு மேல குருன்னு சொல்றதா, ஜெயிக்க போறீங்கன்னு சொல்றதா, இல்ல சந்திரன் மேல குரு வரனால வாழ்க்கையில சரிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லலாமா? 2 வகையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். பொறுமையோடைய உச்சம் அப்படிங்கிறது இந்த புதனுடைய வீடு. அப்போ உறவு வேணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கீங்க. அந்த உறவுல வலி வேதனைகள் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வலிச்சாலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. தனக்கு வேணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மிதுனம் வேணும்னா தனக்கு வேணும்னா அந்த பர்சில் இருக்கக்கூடிய காசை பார்த்துட்டு செலவே பண்ண மாட்டாங்க. ஒரு எவ்வளோ பெரிய தனக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் தனக்குன்னு பண்ணும்போது செலவு பண்ணவே மாட்டாங்க. மனசு வந்து அடுத்தவங்களுக்குன்னா கடன் வாங்கியாச்சு, இதான் உனக்கு இந்த பொருளை, மனைவி கேட்டாலோ சரி குழந்தைய கேட்டாலோ கடன் வாங்கியாச்சும் இந்த பொருளை வாங்கி கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ பெரிய சாப்பிட்றதுக்கு உண்டானமா இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, யோசிக்காம தனக்கு ஒண்ணுன்னா யோசிச்சுட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசின்னு இதை தைரியமா சொல்லலாம் இன்னைக்கு. அதனாலதாங்க எங்களை இன்னைக்கு எல்லாருமே காயப்படுத்துறாங்க. இவங்கன்னு இல்லைங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வலிகள் வேதனைகளோட தான் மனம் நொந்துட்டு இருக்கீங்க. தோல்வியை கண்டு துவராத மனப்பான்மை இந்த மிதுனத்துக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து தோல்வி மேல தோல்வி. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. நீ தனியா போராடி நின்றுட்டு இருக்கீங்க. ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கீங்க. பின்னாடி யாராவது இருக்காங்களா ஸ்டாண்ட் பண்றதுக்கு? எனக்கு ஏற்றமும் இல்லை, எனக்கு இறக்கமும் இல்லை, அதே இடத்துல நின்றுட்டே இருக்கிறேன். ஒரு சலிப்பு தாங்க அதிகமாக வருது. ஜென்மகுரு காலத்துல சலிப்பு தாங்க இருக்கு. அஸ்திவாரத்தையே அசைச்சிட்டு போயிருங்க ஜென்மகுரு காலங்க. எந்த ராசிக்கு வந்தாலுமே அந்த மாதிரி தான். ஆனா இன்னைக்கு நீங்க அப்படியே அசராம இருக்கீங்க. ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதனுடைய ராசியில பிறந்தனாலதான் இன்னைக்கு அடப்பாவி தப்பிச்சிட்டமேடா, இதுல இருந்து இந்த பிரச்சனையில நம்ம மீண்டாம வெளியே வந்துட்டமேடா அப்படின்னு அப்பாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கான பலன்கள் தான் இன்னைக்கு மிதுன ராசியை பொறுத்த வரையும் போயிட்டு இருக்கு. மற்றவங்க யாராவது இந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளத்துல இந்த கடகம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மிதுன ராசி இந்த கடக லக்னமா இருக்கும், கடக ராசி இந்த மிதுன லக்னம், இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருப்பாங்க. பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு இறக்கத்தை சந்திச்சக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்தாரு இந்த குரு பகவான். நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். குரு ராசியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு யோகமான ஜென்ம குரு காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். திட்டமிட்டு செயல்படல அப்படின்னா நம்மளைய ஓரமா உட்கார்ந்து தள்ளிடும். இன்னைக்கும் பாருங்க, நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், அடுத்தது கிரக சேர்க்கைகளும் சரியில்லை, நடக்கக்கூடிய தசா புத்திகளும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லை, நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் கிட்ட நம்ம இந்த பிப்ரவரி மாசம் 2025 பார்க்கும்போது சொன்னோம். அவரை நம்பிதான் மேடம் நான் இருக்கேன், அவர் எனக்கு எல்லா விதத்திலையும் இருப்பாரு, நான் பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருங்க, நீங்க பேசுங்க பழகுங்க, பொருளாதாரத்துல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காருங்க மேடம், எனக்கு ஹோப்பு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 2வது திருமணத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆப்போசிட் பர்சனுடைய ஜாதகத்தை பார்த்தோம், இவங்களோட ஜாதகத்தை பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா ஜாதகமும் சரி, இன்னைக்கு பிரசன்னமும் சரி, நெகட்டிவை இண்டிகேட் பண்ணுது. கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிச்சோம். இன்னைக்கு பாருங்க, அதே நபர்கள் இந்த அக்டோபர் மாதம் ஃபோன் பண்றாங்க, மேடம் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, என்னை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் ஆச்சு, இத்தனை நாள் இருந்த அன்பு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல, எதனால மேடம் இப்படி ஆச்சு? நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோம் அந்த ஜாதகத்தை பார்த்து.
இந்த வழி பயணிக்கு இப்படிதான் போக போகுது. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொன்னோம். ஏன் அப்படின்னா அந்த ராசிநாதன் பலமா இருந்தது. இன்னைக்கு கோச்சாரெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை மீறி இவங்க செயல்பட போறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிடத்துல என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிடுறோம்னு கிளியர் கட்டா சொன்னோம். இதுதான் நீங்க பண்ண போறீங்க, அதனுடைய வலி வேதனைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அழுகுறாங்க. இப்ப என்ன பண்றது அடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம பதில் சொல்லி இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணுங்க, இது இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறத 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பதில் சொன்னோம். இப்போ ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்த நம்ம அடி வாங்குறதுக்கோ இல்ல அடி கொடுக்கறதுக்கோ இல்ல தொழிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழில் சார்ந்த ஒரு யோகத்துக்கோ இல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள போறோம், அது எந்த அளவுக்கு வரையும் நல்லா இருக்கு, எந்த காலத்துல சற்றே தடுங்கல் வரப்போகுது, நல்லது நடக்குமா நல்லது நடக்காதா, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஒரு கிளியர் போட்டோகிராஃபி மாதிரி இந்த விஷயத்துல இந்த நேரம் பண்ணலாம், இந்த நேரம் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில இதை நோக்கி ஓடலாம், இதை நோக்கி ஓடக்கூடாது. வேற உங்களை ஒன்றும் பரிகாரம் பண்ண சொல்றதில்ல, வேற உங்களை ஒன்றும் பூஜை பண்ண சொல்ல, இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பிரேயர்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அனுகிரகம் இருக்கனால தான் நீங்க மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க. இப்ப 3ஆம் இடம் தனித்து இருக்கக்கூடிய 3ஆம் இடம் பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப இந்த ராசியை பொறுத்தவரையும் மேஷத்தை பொறுத்தவரையும் பாருங்க, புதன் 3 6ஆம் அதிபதி ஆயிடுவார். இந்த ரிஷபம் சரி மிதுனம் சரி ஒரு யோகத்துல பிறந்திருக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதிங்கிற கிரகம் ஒருவரே ஆகிறாரு, அவருக்கு 2வது ஆதிபத்தியம் இல்லை. அப்போ எப்படியாவது குட்டிக்கரணம் மாதிரி போட்டு ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையில. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நடந்துருச்சு, அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த நேரத்துல இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற தைரியமா சொல்லணும். இதுல எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த பளிச்சுன்னு நமக்கு காட்டுறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். கோச்சாரம் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கிரகத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு ராசியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கிரகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் அந்த இடத்துல இல்லாத போது அது வந்து 20 to 30% பிரதிபலிக்கும். அப்படி இல்லாத வேற கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரதிபலிக்காது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நல்ல ஒரு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், எந்த விஷயங்கள்லாம் டோன்ட் டூ, இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் 16ஆம் தேதிக்கு மேல என்ன கொடுக்கறது காத்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வேலை வாய்ப்புகளை திண்டாடிட்டு இருக்கிறீங்க. இந்த மிதுனம் பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா எனக்கு 50,000 60,000 சம்பளம், இப்போ 20,000 ரூபாய்க்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மிதுனத்தை பொறுத்தவரையும் மன ரீதியான சோர்வு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டம். மிதுனம் சந்தோஷம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லவே இல்லைங்க. இன்னைக்குமே பாருங்க, உங்களாலதான் உங்களுடைய குடும்பமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க, உங்களை யாருமே இத்தினோடு பாராட்டு கூட படுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு உன்னாலதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்னால உங்களுக்கு மனசு ஏங்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே திருப்பி பழைய மாதிரி நாங்க வந்துருவோமா, ஜெயிச்சிருவோமா, முன்ன மாதிரி நாங்க இருந்துருவோமா, பழைய கால சூழ்நிலைகள் எல்லாம் எப்ப வரப்போகுது, இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு இந்த நேரம் வந்துருச்சு. நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு காத்துட்டு இருக்கு. யாருக்குமே பயப்படாம தனியா நின்று போராடிங்க. இன்னி உங்களுக்கு யாரோடைய ஆதரவும் இல்லாம செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ ஒரு பெரிய பொருளாதார யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. வெளியில சிரிப்பு, மனசுல வலி, அது எல்லாமே நிலைமை மாறப்போகுது. உறவுன்னு முழு நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க, அது எல்லாருமே இன்னைக்கு உங்களை விட்டு ஓடிட்டாங்க. பெற்ற மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும், அவங்களால இன்னைக்கு நீங்க வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, வெளியே சொல்லல. அதுதான் இன்னைக்கு முக்கியம். பொதுவாக அந்த மிதுனத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாது. நீங்க நம்ம பார்க்கும் போதும் சரி, தொழில்ல இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் ஆமாங்க கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுல சொன்னா மனைவி ஏதாவது பொக்குன்னு போயிடுவாங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிரும், இல்லை எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்கிறோம், நம்மளே சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய குணங்கள் யார்கிட்ட இருக்கு? புதன் கிட்ட இருக்கு. அப்போ அந்த ராசியில் பிறந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்றுக்காகவே தூண்டி விடுற நபர்களுக்காகவே தொழில் பண்ணக்கூடிய ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. மனசு வலிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள் அந்த வேதனைகள்லாம் சற்றே குறைய போகுது. பொறுமைகளோட இத்தனை நாளா தாங்கிட்டு இருந்ததுக்கூடிய துன்பத்தையும் வலியையும் இனி தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் பலம் பெறதுனால புதிய வேலை வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்குமா நடக்காதா இருக்கக்கூடிய நபர்கள், திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா முடியாதா, பொருளாதாரத்தை தொடர்ந்து நோக்கி ஓடிட்டே இருக்கேன், இந்த விஷயம் எனக்கு சரியானா போதும் அப்படிங்கிற விஷயங்கள், எனக்கு வறுமை தள்ளுது, எனக்கு தொழில் நல்லா இருக்கு இருந்தாலும் என்னுடைய வறுமை என்னுடைய தொழிலை என்னால் நடத்த முடியாம பண்ணுது, என்னுடைய வறுமை என்னுடைய கழுத்தை நெருக்கி தொழில் ஒரு பக்கம் எனக்கு கை கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா ஒன்று நல்லா இருக்கு ஒன்று நல்லா இல்லை, திருமண வாழ்க்கை நல்லா இல்லை ஆனால் எனக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு, பிஸ்னஸ் ஓடுது ஆனால் எனக்கு கடன் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியான 2 விஷயங்களுக்கு நடுவில் தான் இன்னைக்கு மிதுன ராசி பொறுத்தவரை மாட்டிட்டு இருக்கு. காதல்
காதல் நல்லா இருக்கு, கல்யாணத்துக்கு போகும்போது பிரச்சனைகள் வருது. நல்ல பழகிட்டு திருமண வாழ்க்கையில ப்ராப்ளம். இது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக சால்வ் ஆகும். இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் ஜம்முன்னு இருக்க போறீங்க. நிறைய விஷயங்கள், பாதிப்புகள் எல்லாமே இனி மாறப்போகுது. நிம்மதியா எனக்கு வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் நிம்மதி அப்படிங்கிறது ஒண்ணு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல ஒரு உறக்கம் மிதுன ராசியை பொறுத்தவரையும் உறங்கி பல நாட்கள் ஆச்சு, பல மாசம் ஆச்சு. தூக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் நிம்மதியான தூக்கமும் உறக்கமும், ஒரு மனசு வலி இல்லாம வேதனைகள் இல்லாம உங்களை மறந்துட்டு நீங்க தூங்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல நிறைய விஷயங்கள் சாதனையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க. இது ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும், முண்டி அடிச்சு ஏதாவது பண்ணி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரம், வேலை மாற்றம், வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இனி சால்வ் ஆகக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் பிறந்த கால ஜாதகம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரே கிரகம் தான். நம்ம செவ்வாய் பத்தி மட்டும் தான் பேசுறோம். பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை, புத்தி, நடப்பு, அந்தரம், கோச்சாரம் என்ன நடந்துட்டு இருக்கு, பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலம், பலவீனம் என்ன, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு காரணப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.